பேசிக்காக ஒரு வாலட்டிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 முக்கியமான டேர்ம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூல் டைம் ஒரு அந்த ஸ்டேஜ் போய் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது வேரியன்ஸ்னால் என்ன அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, இதை வச்சு இந்த வாலட்டிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த எக்ஸாமில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் கிரிஷ், இந்த பையனோட சோஷியல் டீச்சர். இந்த பையன் ஆனுவல் எக்ஸாமில் சோஷியலில் எவ்வளோ மார்க் எடுப்பான் அதை ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு இந்த பையன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பையன் இதுக்கு முன்னாடி எழுதின ஒரு 5 எக்ஸாமினேஷன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த 5 எக்ஸாமினேஷன் மார்க்ஸை ஃபுல்லாக டோட்டல் பண்ணி அந்த டோட்டலை 5ஆல் டிவைட் பண்ண பிறகு வரதான் ஆவரேஜ். மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆவரேஜான 98 ஒவ்வொரு மார்க் கூட அதை மைனஸ் பண்ணி கொண்டு வராங்க. அது ஃபஸ்ட்டு எடுத்தால் 100 மார்க்கு, அப்புறம் 98 மார்க்கு, அப்புறம் 97, 99, 96 இந்த ஒவ்வொரு மார்க்குடையும் அந்த ஆவரேஜான 98 மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேல்யூஸ் தான் 2, 0, -1, 1 and 2. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிடைச்ச வேல்யூஸை எல்லாமே ஸ்கொயர் பண்ணுறாங்க. எதுக்கு ஸ்கொயர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் இருக்க நெகட்டிவ் வேல்யூவை எலிமினேட் பண்ணுறதுக்கு கிடைச்ச வேல்யூ எல்லாமே ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸ்கொயர் பண்ண வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. அதில் கிடைக்கிற வேல்யூ வந்து 8. அந்த கிடைச்ச வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அதாவது ஆவரேஜ் ஆஃப் ஆடட் ஸ்கொயர்ட் வேல்யூஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பண்ண வேல்யூஸில் கிடைச்ச வேல்யூ அதாவது 8 கிடச்சதில்ல, அந்த 8ஐ அதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஆவரேஜ் எடுக்கிறது டிவைட் பை 5. அப்படி பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ தான் 2.66. இதை தான் நம்ம வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேரியன்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது அந்த நேமில் இண்டிகேட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வேரியேட் ஆகி போகுது, அதாவது குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வேரி ஆகிட்டு போகுது, அதாவது ப்ளஸில் போதா மைனஸ் போதா, அது எவ்வளோ பாயிண்ட் டிஸ்பர்ஸ் ஆகி போகுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ஆவரேஜ்லேருந்து ஒவ்வொரு டேட்டா நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வேரியேஷன் வருது. ஸோ அதை பற்றின ஒரு புரிதல் தான் இந்த வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேரியன்ஸை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து பண்ணால் அதில் கிடைக்கிற வேல்யூ தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா, இனிஷியலாக நம்ம வந்து அதை நெகட்டிவ் வேல்யூக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் பண்ணியிருப்போம். மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வரதுக்காக நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறனால கிடைக்கிற வேல்யூ தான் 1.63. இந்த 1.63 தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படி என்னென்னா, இந்த வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் எல்லாமே ஒரே டேர்ம் தான். ஸோ எவ்வளோ டிஸ்பர்ஸ் ஆகி போகுது அதை குறிக்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து அந்த வேரியன்ஸை ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மூலமாக இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடைக்கிது. ஏன்னா வந்து அந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ அந்த ஸ்கொயரை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ரூட் எடுத்து மறுபடியும் ஒரிஜினல் பாயிண்ட்டுக்கே கொண்டு போகிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸோ எவ்வளோ, அதாவது ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகி போகுது